நீ நான் காதல் சீரியல்ல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அக்காவோட பர்த்டேவை போய் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குற விதமா இந்த வில்லி லாவண்யா வேணும்னே வந்து ஹீரோயினுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சீக்கிரமா போக விடாம பண்ணிடுறாங்க. ஸோ இல்ல என்னாலாம் 6 மணிக்கு மேல வேலையே செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம வில்லி லாவண்யா நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு நீ இன்னும் பர்மனண்ட் ஆகவே இல்லை, நாங்கள் சொல்கிற வேலையை செய்யல அப்படின்னா நீ இந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினால் வேற எதுவுமே பண்ண முடியல, தடுக்கவும் முடியல. எல்லா வேலையும் செஞ்சுட்டே போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வேலையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் தனியாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டிசைன் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து இதை கண்டிப்பாக ஃபேக்ட்ரியில் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டியும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்து ஒரு மியூசிக் போடுறாங்க. அந்த மியூசிக்கை வச்சு பார்க்கும்பொழுது இதில் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இங்கே வந்தால் பைக்கும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நல்ல வேலை நம்ம ஹீரோவோட தம்பி அங்கே வராரு. கார்லேயே கொண்டு போய் அவங்க வீட்லேயே விட்டுறாங்க. உடனே நைட் டைமில் வந்து அவங்க அக்காவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் அந்த இதில் என்ன பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு.